தமிழ்நாட்டில் காவல்துறை உயரதிகாரிகளின் வீட்டில் ஆர்டலிகள் இல்லை என்பதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, இந்த வழக்கை பார்க்கும்போது ஒரு கோயில் நிலத்திற்கும் தமக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தாக்கலிருந்தார். இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த போது தமிழ்நாட்டில் ஆர்டர்லி முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று கடந்த 2022ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆர்டர்லியாக என்று டிஜிபி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஆர்டர்களாக யாரையும் அந்த பணியில் வைத்திருக்க கூடாது என டிஜிபி சுற்றறிக்கை அளிப்பதற்கு தாங்கள் பாராட்டு தெரிவிப்பதாகவும், அதே வேளையில் ஆர்டர்களாக சீருடை காவலர்கள் பணியாற்றி வருவதாக செய்தித்தாள்களிலும் பொதுத்தளத்திலும் தகவல் வரும் நிலையில் ஆர்டர்களாக யாரும் இல்லை என டிஜிபி கூறுவதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு ஆர்டர்களாக பணியில் இருப்பது தொடர்பாக புகார் ஏதும் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு உறுதியளித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் தற்போது தமிழ்நாடு தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலரும் இணைத்து தாமாக முன்வந்து இணைத்து தற்போது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞரும் நீதிமன்றம் உதவ வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விவரங்களுக்கு.